வெல்கம் டு மாய நிலா விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ரத்த பொரியல். அந்த ரத்த பொரியலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்த பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கரைச்சி வச்ச ரத்தம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போல் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், தேங்காய் துருவல் 1 கப்பு. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கணும். நறுக்கி வச்ச வெங்காயத்தை 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். அது எண்ணெயில் ஒரு வதக்கி விட்டுக்கிட்டு பச்சை மிளகா நறுக்குனது, இதுதான் அதோட காரமே இவ்வளோதான். அதனால் ஒரு 6 பச்சை மிளகா போல் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நறுக்குனது அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த ரத்தத்தை ஊற்றிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 ஸ்பூன் போல் பெரிய சீரகத்தூள். இது 3த்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கலை, ஏன்னா ரத்தம் பிடிக்கும் போதே உப்பு போட்டிருப்பாங்க. அதனால் உப்பு நம்ம சேர்க்கலை. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு பத்தாட்டி உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் துருவலில் 2 பகுதியாக எடுத்து ஒரு பகுதியில் கொஞ்சம் இப்போ போட்டுக்கிறேன், அப்புறம் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ மீதமுள்ள தேங்காய் பொடியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டா அவ்வளோதாங்க, ரத்த பொரியல் ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.